மாவட்டம் கூடலூர் அடுத்த ஸ்ரீ மதுரை சேமண்டி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கடந்த சில நாட்களாக புகார்கள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் இன்று சேமண்டி பகுதியில் வசித்து வரும் பாப்பச்சன் என்பவரது வீட்டிற்குள் சிறுத்தை நுழைந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை வீட்டிற்குள் வைத்து பூட்டிய நிலையில் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள பெரியகாடு பகுதியைச் சேர்ந்தவர் வேலு. இவருடைய மனைவி வாசுகி. இவர் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு சாலையில் செயல்படும் தனியார் மருத்துவமனையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி வந்த நிலையில் எப்போதும் போன்று காலை மருத்துவமனை பணிக்கு வந்த வாசுகி தனது இருசக்கர வாகனத்தை மருத்துவமனையின் பின்புறம் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். இதன் பிறகு மாலை வேலை முடிந்து வெளியே வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து மருத்துவமனை வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பார்த்தபொழுது சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து வாகனத்தை திருடி சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் பள்ளிப்பாளையம் போலீசார் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் கடற்கரை கிராமங்களில் பலத்த காற்றும் வீசி வருகிறது. அந்த வகையில் இன்று காலை பெய்த மழையில் பூத்துறை மீனவ கிராமத்தில் வசிக்கும் கிறிஸ்தடிமை மற்றும் ஸ்டெல்லா தம்பதியரின் வீட்டின் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தின் போது வீட்டினுள் தூங்கிக் கொண்டிருந்த முதியவர்கள் இருவரும் கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அவரது மகன்கள் ஓடி வந்து இருவரையும் பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தற்போது இந்த வீட்டின் சுவர்கள் மழையில் இடிந்து விழும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் சட்ட நடைமுறைகள் மேம்படுத்தப்பட்டு வரும் ஜூன் 1 முதல் திருத்தப்பட்ட சட்டங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளது. தற்போதுள்ள பல சட்ட நடைமுறைகள் நீக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட உள்ளது. இந்த சட்ட நடைமுறைகள் குறித்து போலீசார் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வழக்குகளை கையாள்வது குறித்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் பயிற்சிகள் வழங்க தமிழக காவல்துறை டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். அதன் பெயரில் ஈரோட்டில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ஈரோடு மாவட்ட போலீசாருக்கு சட்டம் குறித்த பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் மாவட்ட சட்ட ஆலோசகர் கணபதி முன்னிலை வகித்து புதிய சட்டங்கள், நீக்கப்பட்ட சட்டங்கள் குறித்து 300க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு பயிற்சிகளை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டத்திற்குட்பட்ட ஆலம்பாளையம் பேரூராட்சி, ஆனங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சவுமா பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். குமாரபாளையம் வட்டம் ஆலம்பாளையம் பேரூராட்சி பட்டேல் நகரில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வருவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு முடிவுற்றுள்ள பணிகளின் விவரம் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். முன்னதாக நாமக்கல் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் பொதுமக்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சவுமா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.